முக்கிய செய்தி. கரூரில் விஜய் பரப்புரையின் போது உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் வழங்கியது தமிழக வெற்றிக் கழகம். முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு தாவேகா நிவாரணம் வழங்கியது. கடந்த 27ஆம் தேதி தாவேகா பரப்புரையின் போது கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். அவர்களுக்கு தாவேகா சார்பில் 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இணைய பரிவர்த்தனை மூலமாக நிவாரண உதவியை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாவேகா தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜய் நேரடியாக சென்று வழங்குவார் என கூறப்பட்ட நிலையில் தற்போது இணைய வழியில் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த 27ஆம் தேதி, கடந்த 27ஆம் தேதி கரூரில் பரப்புரை என்பது அக்கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் மேற்கொண்டார். அப்போது கூட்ட நெரிசல் காரணமாக அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் அவர்களது குடும்பத்தினரை தங்களுடைய நிர்வாகிகள் சந்தித்து அவர்களுக்கான ஆறுதல்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக தெரிவித்திருந்தார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தொலைபேசி வாயிலாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினிடம் நேரடியாக தொலைபேசி வாயிலாகவும் பேசியதாகவும் தகவல் எல்லாம் வெளியாயிருந்தது. இந்த நிலையில்தான் தமிழக அரசு சார்பாக அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 41 குடும்பங்களுக்கும் தலா 20 லட்சம் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது நேரடியாக அந்த நிவாரணத் தொகையை நடிகர் விஜய் அவர்கள் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் நேரடியாக வழங்குவார் என்ற தகவல் எல்லாம் வெளியான நிலையில் தற்பொழுது அவர்களுடைய வங்கி கணக்கில் அந்த பணம் என்பது வரவு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அருண்ராஜ் அவர்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் நேரடியாக கரூர் சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களிடம் அவர்களுடைய வங்கி கணக்கு உள்ளிட்டவைகளை சேகரித்ததாக கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வருகின்ற 20ஆம் தேதி தீபாவளி கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் 41 உயிர்களை இழந்திருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த 20 லட்சம் ரூபாய் என்பது அவர்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி.